நான் சொன்னது போல நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது 5வது அதிகாரத்தை தயவு செய்து இன்றைக்கு படுக்கைக்கு போமுன்னதாக ஒரு முறை தெளிவாக வாசித்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் படுக்கைக்கு போனால் அது உங்களோடு கூட பேசின காரியங்களை ஞாபகப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை படிக்கும்போது ஒரு காரியம் தெரியும். ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த பூமியிலே செய்ய ஆரம்பிக்கும் போது பல தரப்பட்ட பலவிதமான ஜனங்களை அதில் இணைக்கிறார். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மாத்திரம் நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். Let me tell it again. When God does something on this earth among his people, God wants to unite you and make you a partaker. உங்களையும் இணைக்க விரும்புகிறார். அது எந்த நிலையில் இருந்தாலும் இணைக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அதிகாரத்தை கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே தேவ ஜனங்கள் அங்கே முறையிடுகிறார்கள். தேவனை நோக்கி அடிமைத்தனத்தின் நிமித்தம் அவர்கள் முறையிடுகிறார்கள். கானான் தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு போயிருந்தார். ஆனால் அவர்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டியிருந்தது அவர்களுக்குள்ளே. அது என்ன என்பதை முதலாவது பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேலின் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் போதும். If you understand the purpose of God behind everything, you will just join yourself. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை அநேகருக்கு புரியாததினால் தான் அநேக நேரங்களில் ஆண்டவரிடத்தில் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? Not only the present generation, the future generation also must be ready for the warfare. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சண்டையே போராட்டமே இருக்கக்கூடாது. எல்லாம் பெட் ஆஃப் ரோஸில் தான் நடக்கணும். ஆண்டவர் வந்தாச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடணும். அப்படி என்பது தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேக தேவ மக்களுடைய நினைப்பு. கானான் ஆண்டவர் பிராமிஸ் பண்ணியிருந்தாரு. எகிப்து தேசத்தில் விடுதலை ஆக்கியிருந்தாரு. கேட்டது போல வனாந்தரத்தில் நடத்தியும் இருந்தாரு, போஷித்தார். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு குடியும் வச்சிட்டாரு. Now God has something to do extra beyond their understanding. நல்லா கவனிங்க. கானானுக்கு வந்துட்டேன், எல்லாம் சரியா போச்சுது, வனாந்திர வாழ்க்கை முடிஞ்சு போச்சுது என்று சும்மா இருக்க முடியாது. ஆமா, அங்க ஆண்டவர் 2 காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. 2 காரியத்தை இங்க ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். சகல யுத்தங்களை அறியாதிருந்தவர்களை சோதிக்கணும். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இருக்கிற பூமியில கர்த்தருக்குள்ள வந்திருந்தாலும் நீங்க யுத்த பூமிக்கு வந்திருக்கீங்கிறது மறந்துடக்கூடாது. The trouble with many Christians, they don't get ready for the war. அது மட்டும் இல்ல, பக்கத்தில் வந்து சொல்லுங்க, உங்களை மாத்திரம் இல்லை, உங்களுக்கு பின்னால வர்ற சந்ததிக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். யாரோ சொல்றாங்க எனக்கே சண்டை போட தெரியாது, இதுல வேற சொல்லி வேற கொடுக்கிறதா? That is the plan of God. Please understand, many times we don't see that part. அதனால இஸ்ரவேல் புத்திரன் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிக்க வேண்டும் என்று சிலரை விட்டு வச்சிருப்பாரு. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் சிலுவையில் சாத்தான தலையை நசுக்கிட்டார்ல, எதுக்கு மீதியை நமக்கு விட்டு வச்சிருக்கிறாரு? அவன் இன்னும் ஏன் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். என்ன அப்பந்தான்
ஒன்னு ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியும். நான் ஜெயம் கொண்டது போல நீ ஜெயம் கொள்ளணும், சண்டே இல்லாமல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம ஓடாமலே பிரைஸ் வாங்கணும்னு பார்க்குறோம். அது எலெக்ஷனில் மட்டும்தான் அன்ன போஸ்ட். அது காசை கொடுத்து அமைக்கிடலாம் அல்லது மிரட்டி அமைக்கிடலாம். ஆனால் ஆண்டோடைய ஓட்டப்பந்தயத்தில் நீ ஓடித்தான்ப்பா ஆகணும், ஓடுனாதான்ப்பா ஜெயிக்க முடியும். நீ போராடாமல் நீ பெற்றிப்பா வச்சிருக்க முடியாது. அப்ப எனக்கு போராட்டம் உண்டு, எனக்கு யுத்தங்களும் உண்டு. But the beauty is God does a beautiful thing. Please understand. அதை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசதியில பாருங்கள், 4வது அதிகாரம். அங்கே தெபோராள் சொல்லுகிற காரியத்தை முதல்ல தெபோராள் குறித்து பின்னதாக பேசுகிறேன். தெபோரா சொல்ற காரியத்தை பாருங்க. இப்ப 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள், ஆமா, 6வது வசனம், நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாவின் குமாரன், ஆமா, she sent a message, come on Barak, come, I am going to tell you, because she was a prophetess. அன்னைக்கு இருக்க இந்த ப்ராஃபட்டுகளே இப்படிதான் இருந்தாங்க. இப்ப இருக்கிற ப்ராஃபிட் தான் சிவப்பு சேலை கட்டியிருக்கா பச்சை சேலை கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். The prophets of those days were different. They were sharing the heart of God. தேவனுடைய இதயத்தை சொன்னாங்க. ஒரு தீர்க்கதரிசி இருந்தான்னா அவன் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும். ஆமா, அநேக தீர்க்கதரிசிகள் அப்படி இல்லைன்னு நான் தைரியமா சொல்ல முடியும். இந்த தீர்க்கதரிசியானவள், அவளை குறித்து நான் பின்னதாக சொல்கிறேன், டைம் இருக்குமானால். பட் அவள் சொல்லுகிறத பாருங்க, வாசிக்கலாம் சிஸ்டர். நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு, ஆமா ஆமா, நீ போ கடவாய். வசனத்தை நல்லா பாருங்க. நான், இட் இஸ் காட் சேஸ், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் எத்தனை பேர் நம்புறீங்க? The war was initiated by God. பாராக் வா, நான் ஒன்று செய்ய போறேன். ஏன்னா யாபீனும் அவனுடைய சேனாதிபதியா சிசராவும் ரொம்ப தொந்தரவு பண்றாங்கப்பா, அவங்கள நான் மூக்கனாங்கயிறு போட்டு இழுத்து கொண்டு வந்து வாங்கிட்ட கொடுக்க போறேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளை தான் சாத்தான் துரத்துறான்னுட்டு. சார், எவ்ரி பிளான் இஸ் இனிஷியேட்டட் தேர். அதுல தான் உங்களை பார்ட்டேக் பண்ண சொல்றாரு, அதுல தான் நீங்க பங்காளியா மாறணும்னு சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு. அதனால தான் தெபோராள் சொல்றா, நான் யாபீனையும் அவன் ரதங்களையும் சிசராவையும் சேனையும் பள்ளத்தாக்கில் இழுத்து கொண்டு வர போறேன், அதனால நீ ரெடியாகு. யூ ப்ரிப்பேர் யுவர் பீப்புள் அண்ட் கோ. நல்லா கவனிங்க, ஒரு பியூட்டிஃபுல் ட்ரூத் ஆண்டவர் இங்க சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு இப்ப விடுதலை கொடுக்கணும் ஜனங்களுக்கு. ஆண்டவருக்கு தேசத்துல ஒடுக்கப்படுகிறவனுடைய கையிலிருந்து ஒடுக்குகிறவளை நிறைவேற்றணும். அதனால 900 சாரியட் வச்சிருக்கான்னா இந்த நாட்களில் 900 ரஃபேல் வச்சிருக்கான்னு அர்த்தம். ஒரு ரஃபேல் பிளேன் வாங்குற மாதிரி தான் அந்த நாளில் 900 அந்த நாட்களில் இருப்பு ரதங்களை வைத்திருக்கிற அந்த சத்துருவை மேற்கொள்றதற்கு புதுசா வந்தவங்க, யுத்தத்தை பார்க்காதவங்க, யுத்தத்தில் பழகாதவங்க எதுக்க போறாங்க. இது ஆண்டவருடைய மெத்தடே ரொம்ப பெரிய ஒன்றும் பழக்கம் இல்லை. இயேசு 12 சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது ஒருத்தரையும் யூதேயாவில இருந்து தெரிந்து கொள்ளல. எனக்கு அது ஆச்சரியமானது. எல்லாம் கலிலேயர்கள். ஏன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு வழக்க சொல் இருந்தது. என்ன தெரியுமா இருந்தது? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியில் எழுமினது உண்டோ? அதாவது இந்த ஊர்ல இருந்து நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ?
என்கிட்ட சாட்டான்னு ஆசிரியத்திலிருந்து நன்மை ஒரு என்ன என் மெஞ்சாதி அங்கிருந்தா வந்திருக்கா. நல்ல கவனிங்க. ஆனா ஜனங்களுக்குள்ள என்ன பேச்சு? கலிலை நீ கலிலைய பற்றி உனக்கு தெரியலையா? நிக்கதோமிட்ட சொல்றாங்க, யோ உமக்கு கலிலைய பற்றி தெரியல, எல்லாம் ஒண்ணுக்கு ஆகாதவனடா, ஒரு நன்மையும் சொல்ல தெரியாது. அவன் இருந்த ஆண்டவர் இவ்வளவு நாள் பாரு, இத்தனை வருஷத்துல ஒரு தீர்க்கதரிசி கூட எழும்பல. 2000 years not a single prophet raised from Galilee. ஆனா இயேசு தெரிஞ்சு கொண்ட 12 பேரும் கலிலேயா. நாடு ஆண்டவருடைய பியூட்டி அதுதான். சாதாரண ஆளுங்களை எடுத்து எக்ஸ்ட்ராடனரியா உண்டாக்குறது தான் அவருடைய பியூட்டி. ஆமென். ஆமா. ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் கோயம்புத்தூர்ல. அவர் இப்போ இல்லை. அவர் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பித்தார். ஒரு பெரிய இன்வென்ஷன்லாம் நடத்தினார். இன்ஜினியரிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த காலேஜில் சிங்கிள் டிஜிட் எடுத்தவனெல்லாம் அப்பாயின் பண்ணார். கொண்டு வந்து அவனை டிஸ்டிங்ஷன் எடுக்க வச்சார். அதில் தான் ஏன் திறமை இருக்குது. சில இன்ஸ்டிடியூஷனில் போனால் 90+ ஆளெல்லாம் கொண்டாமா, அதில் அவங்க ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துடுவாங்களா. அடப்பா, இதில் என்னது இருக்குது, இதில் என்னையா பெரிய 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 சாமர்த்தியம் இருக்குது. சிங்கிள் டிஜிட் எடுத்த ஆளை வச்சுக்கிட்டு அவனை பெருசாக்கணும். கர்த்தர் கிருபையினால் நான் தைரியமாக சொல்ல முடியும், பீகாரில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆட்கள்லாம் சிங்கிள் டிஜிட் கூட இல்லை, முட்டை எடுத்தவன். அவங்கள கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரு. முதல் 3 பேரை கூட வச்சுருந்தேன். முதல்ல பீகாரிஸ் கூட வைக்கணும் அவங்கள முதல்ல ஊழியத்தின் ஆரம்பத்தில். அப்போ என்கிட்ட ஸ்டீஃபன் ஒருத்தர் இருந்தார், சிவநாத். முதல் முறையாக பைபிளை பார்க்குறாரு. 11 வருஷம் பைபிளை பார்க்கணுன்னு வாஞ்சியாக இருந்திருக்கிறாரு. ஏன்னா 5வது படிக்கும்போது அவங்க வாத்தியார் சொல்லியிருக்கிறாரு, எப்பா கிறிஸ்தவங்கிட்ட தான் உண்மை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அவனுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சதுக்கு. ஹைஸ்கூல் முழுவதும் தேடி இருக்கிறாரு. காலேஜில் வந்த பிறகு கேட்டிருக்காரு, யாராவது பைபிள் வச்சுருப்பாங்களான்னுட்டு. அது அந்த ஊருக்கு நான் குடியிருக்க போன போது அங்கே யாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பைபிள் இருக்கணும்னு. நேராக வந்து, நீங்கள் சென்னையில் இருந்தால் வந்தாருக்கா? ஆமாம். பைபிள் இருக்குதான்னு கேட்டார். பைபிளை கொடுத்தவன எடுத்து முத்துன்னு முத்துறாரு. அதை முத்தம் கொடுக்குறாரு. எனக்கு ஒன்றுமே விளங்கலை, என்ன பாருன்ட்டு. 11 years I was looking for a Bible. எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. அது முதல் ஆள். அடுத்த ஆள் 24 hours காஞ்சாவில் இருந்தாள். ஆமாம். காஞ்சாலேருந்து விடுபட்ட பிறகும் சைக்கிளில் எங்கேயாவது போனால் சைக்கிளில் போகும்போது தூங்கிடுவார். எங்கேயாவது விழுந்து கிடப்பா, ஏன்னா தூங்கிட்டேன் பார். சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தூங்கிடுவார். ஏன்னா அந்த காஞ்சாவுடைய எஃபெக்ட் அவர் மேலே இருந்தது. ஆனால் சாதுக்களோடு சுற்றி திரிஞ்சார். இந்த நாடியை வச்சு இந்த காரியத்தை வச்சு டோலுக்கு அடித்தார்னா பின்னி கடத்திடுவார் அவர். அடுத்தவன் வீட்டில் படிப்பே வரல, 25 வயசுல 12வது படித்தான். அவனும் விடாமுயற்சி. பரீட்சை என்னையே விட்டுட்டு போயிடுவியா? 25 years ஆனால் 12th standard 10th standard பாஸ் பண்ணலை. இவங்கள தான் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, இவங்கள ட்ரெயின் பண்ணோம். அப்போ அந்த நாட்களில் மினிமத்தோடு வாழ படிச்சிருந்தோம். மினிமமாக வாழணுன்னுட்டு நான் வச்சுருந்தது ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பேன், உள்ளாடை மட்டும் 2 வச்சுருப்பேன். ஆமாம். அப்போது நாங்கள் தெருவில் தான் குளிக்கணும், பாத்ரூமையாது. அப்போ ஒரு நாள் குளிச்சுட்டு நான் எப்பவும் ஒரு உள்ளாடைய காய போட்டுட்டு இன்னொரு உள்ளாடையை போட்டிருப்பேன். வெளியே குளிக்கும்போது இப்போ உள்ளாடையோடு குளிச்சாச்சு. குளிச்சுட்டு ஏன் அண்டர்வேரை தேடுறேன். அவன் சொல்கிறான், என்ன அண்ணே என்னத்தை தேடுறீங்க? நான் சொன்னேன், எப்போ உள்ளாடை போட்டிருந்தேன். கவலைப்படாங்க, நான் தான் போட்டிருக்கேன். அந்த ஆளுங்களை வச்சு தான் பீகாரில் ஊழியத்தை நடத்தியிருக்கோம். Can you just imagine? Can you just imagine? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆளுங்க தான் சபையில் உண்டாக்குனவங்க. இன்னைக்கு 1072 இடத்துல இன்னைக்கு சபை இருக்குன்னா பிகினர்ஸ் இவங்க தான் முன்னாடி. இவ்வளோ பார்த்து மற்றவங்க கற்றுக்கிட்டான். What a God we have, what a God we have. யாரை கொண்டாலும் எதை கொண்டாயிலும் கருது செய்துக்கு அவருக்கு தடையே இல்லை. நல்ல கவனிங்க. யுத்தம் பழகாத ஆட்கள், யுத்தத்தை பார்க்காத ஆட்கள், அவங்கள கொண்டு போய்
900 இருப்பு ரதங்கள் இருக்கிற கானான் தேசத்தினுடைய யாபீனையும் சிசராவையும் எதிர்க்கணும்னா சாதாரண காரியம் இல்லை. And unless God initiates, நான் இழுத்து கொண்டு வரேன், நீ ஆளை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பாராக்க ஆண்டவர் அங்கே தெபோராள் மூலமாக அழைக்கிறார். அவனுடைய காரியத்தை பாருங்க, 8வது வசனம் வாசிங்க. அதற்கு பாராக் பயங்கரமான தைரியசாலி. அதாவது ஐ நீட் ப்ராஃபஸி அட் எவ்ரி மோமெண்ட், அதான் அர்த்தம். யுவர் அ ப்ராஃபட். நீங்கள் சொன்னால் கேட்பான், நான் சொன்னால் கேட்க மாட்டான். ஒருத்தனும் 10,000 பேரை கூட்டு வர சொல்லிடுவேன், கூட்டிகிட்டு வந்துடுவேன். பட் வென் யூ ப்ராஃபஸி அப்போ தான் கேட்பான். அதனால் நீர் வந்தால் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். இவ்வளோ பெரிய தைரியசாலி. அவன் கீழே 10,000 பேர். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு பெரிய யுத்தத்தை இனிஷியேட் பண்ணியிருக்கிறாரு. சத்ரு அநேகரை கட்டி போட்டு வைத்திருக்கிறான், அநேகரை நசுக்கி வைத்திருக்கிறான், தன்னுடைய கையில் ஆயுதமாக வைத்திருக்கிறான். அவனை அழிப்பதற்கு சத்ருவின் வேலைகளிலே மீதம் இருக்கிறதை செய்வதற்கு உங்களை நம்பியிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கலெக்ட் தி பீப்புள். ஐ வில் டூ தட். அதை குறித்து பின்னதாக பாட்டு எழுதுகிற தெபோராளும் பாராக்கும் சேர்ந்து பாடின பாட்டு, அதை பாருங்க, வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 20வது வசனம். எங்கிருந்து யுத்தம் உண்டாயிற்று? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு காலடி எடுத்தா சொல்லுங்க, நல்லாவே தைரியமா சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு காலடி எடுத்தா, ஆமா, நல்லா கவனிங்க, யுத்தம் மேல இருந்து செய்யறதுக்கு அவர் கூட நிற்கிறாரு. He is looking for people, those who are willing to just step out. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. அடுத்த பால அந்த வசனத்தை வாஸ்தரங்க விழுதும். நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. ஐயா, நான் ஆண்டவருக்கு ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 10 அடி எடுத்து வைக்கிறார். ஐயா, இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய மேலான கிரியை. He is looking for somebody to go along. மோசே, நான் மனிதர்களை ரட்சிப்பதற்கு, என் ஜனங்களை ரட்சிப்பதற்கு இறங்கினேன், நீ வா. பேச தெரியலன்னு சொல்றியா, பரவாயில்ல, வா, நான் இறங்கினேன், நீ வா. Even today that is a scenario. That is a scenario. நீங்க வந்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு பிராமண சகோதரன் ஊழியம் செய்கிறார். அவருடைய பேர் விஷ்ணு பண்டித். பண்டித்துங்கிறத வச்சு நீ கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு பிராமண குடும்பத்தில் அவர் அவங்க அப்பாவுடைய எல்லா பூஜையும் படிச்சு, he was a known pandit in that area. சின்ன வயசுலேயே எல்லா மந்திரங்களும் பேசி, எல்லா சுலோகங்களும் பேசி இருக்கிற அவருக்கு ஒரு வியாதி பிடிச்சது. வீட்டில் பிரச்சனைகள் உண்டாக ஆரம்பித்து அவருடைய சகோதரி வியாதியினால கஷ்டப்பட்டு மரித்தே போனாள். அவங்க அப்பா என்னெல்லாம மந்திரம் சொல்லி பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. இவருக்கு தன்னுடைய மந்திரங்கள் மேலே இப்போ சந்தேகம் வந்துட்டு, எங்கள் அப்பாவுக்கு தன்னுடைய சொந்த மகளை காப்பாற்ற முடியல, தன்னுடைய சொந்த பிள்ளைய மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியல, வாலிப பெண்ணை. அப்போ நம்ம சொல்கிற மந்திரம் மற்றவனுக்கு எப்படி தெளிக்குங்கிற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தது. இவரை வியாதி பிடித்தது. 12 years he was suffering. Nothing helped him. Medicines couldn't help. மந்திரங்கள் உதவி செய்யவில்லை. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் படுத்திருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சுது. என்ன கேட்டு தெரியுமா? சத்தம். ஒரு மனுஷனுங்கள ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. ஒரு சொப்பனமும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. என்கிட்ட வா, நான் உனக்கு உதவி செய்வேன். யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல. கம் ஆன் டு மீ, ஐ வில் ஹெல்ப் யூ. யார் கூப்பிடான்னு தெரியல. அவர் இருந்த பகுதியில் ஒரு சுவிசேஷம் இல்லை. இப்போ யார்கிட்ட போனால் உதவி இருக்கும்? ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு தேட நான் இருக்கிற பகுதியிலேருந்து 7 கிலோமீட்டரில் அவருடைய சொந்தக்காரர் ஒருவர் இருக்கிறாரு. அவருடைய வீட்டில் வந்து
தானும் கஷ்டப்படுகிற வியாதின்னு சொல்லி இப்படி ஒரு சத்தம் கேட்டது. அந்த ஆளு நம்ம ஆஸ்பத்திரியில் ஒர்க் பண்றாரு. அந்த அவரும் ஒரு பிராமண சகோதரர். அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் சொன்னார், இந்த சத்தம் நிச்சயமா பேசக்கூடிய ஜீவனுள்ள தேவன் ஒருவர் தான் இருக்கும், அது இயேசுதான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு நம்முடைய வளாகத்துக்கு வந்தபோது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், விடுதலையானார். இன்னைக்கு அவர் நடத்துகிற சபையில் 2 ஆராதனை நடத்த அளவுக்கு சபை கட்டடம் கட்டியிருக்கோம். பட் 2 ஆராதனை நடத்த வேண்டிய அளவுக்கு வந்துட்டு, ஏன்னா 450 பேர் வந்துட்டாங்க. How God works. Unknown person. நீங்க பேசாட்டா யார் பேசும்? நான் அந்த அவரை நினைக்கும் போதெல்லாம் நான் கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். என்ன ஒரு அழகான பாடலை எமில் ஜெபசிங் பண்ணா, கல்கள் பேசிடும் நீ பேசாவிட்டா, இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டா. கல் பேசுவோம், நீ கூப்பிடலைன்னா கல் பேசிடும். நல்ல ஞாபகம் வச்சுக்க, ஆண்டவர் அதை விரும்பலை, கல் பேச வச்சு விரும்பலை, ஒன்று அதில் பார்ட்டேக் பண்ண சொல்லி தான் நீ ஆக்ட் பண்ணணும்னு விரும்புகிறார். நான் யுத்தம் பண்ணுறேன்ப்பா, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிரும், நட்சத்திரங்கள் உண்டாக்கணும். இப்போ அந்த பாராக் போன போது ஆண்டவர் எப்படி யுத்தம் செய்தார் என்பதை வேதத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சொல்லி தெரியும். என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்கு, அங்கே போட்டிருக்குது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த ரதங்கள், இருப்பு ரதங்களை மலையிலிருந்து ஆண்டவரை இறக்கி கொண்டு வரும்போது, ஒரு சமபூமியிலே வந்தபோது அங்கே நடந்தது ஒரு காரியம். பயங்கர மழை பெய்தது. மழை பெய்ததுனால கீழே இருந்த பூமி சகதி ஆயிற்று. சகதியில் அந்த ரதங்கள் முன்னால போக முடியல. ஏன்னா இரும்பு சக்கரம் அது போக முடியல, மாட்டிக்கொண்டது. அதனால தான் வசனத்தில் வாசிக்கலாம், 4வது அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். இறங்கினார்கள். 15, அவர் கர்த்தர் சிசராவையும் எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டையை கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி, இப்ப நல்லா கவனிங்க, யுத்தம் பண்றது யாருங்க? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். நீங்க முன்னால் ஒரு பப்பட் மாதிரிதான், அவர் பின்னால யுத்தம் பண்ணிட்டே போவாரு. எல்லா ரதமும் மாட்டிக்கிட்டதுனால எல்லாம் இறங்கி ஓடணும்னு இந்த ஆளுங்க போட்டு வெட்டிட்டான். சிசரா மட்டும் தப்பி ஓடி விட்டான். இப்ப கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறதுக்கு நீங்க ரெடியா? அடுத்த கொஸ்டின். இதை பார்க்கும்போது 2 கூட்டத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். Some people understand I should stand on God's side. Some people are willing to submit themselves to work along with God. தேவனோடு கூட இணைந்து வேலை செய்வதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்கிற ஒரு கூட்டம், தேவனோடு இணைந்து செயல்படுவதற்கு மறுத்த ஒரு கூட்டம். அதைத்தான் நீங்க 5வது அதிகாரத்தில் பார்க்கலாம். நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு காரியத்தை இப்போ தான் நான் காண்பிக்க போகிறேன். இட்ஸ் ஜஸ்ட் an introduction I have given so that you can have a better picture. இங்கே அந்த தேவனுடைய திட்டத்தில் தேவனுடைய மக்களோடு இணைந்து கொள்ளாதவர்களுக்கு சொல்லப்படுகிற காரியத்தை முதலாவது காண்பி கொடுக்கிறேன். அவங்க போகலையா, போனவங்களை குறித்து அதுக்கு பிறகு சொல்கிறேன். வாசிக்கலாம். 5வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க. அப்ப பாராக்கோட போகாத ஆளுங்களெல்லாம் யாரு கூட போலன்னு அர்த்தம்? கர்த்தரோட போல.
பெரிய சாபத்தை விடுறார்கள். மேரோசின் குடிகளை சபியுங்கள். ஏன்னா அவங்க கர்த்தருடைய யுத்தத்துல கர்த்தரோடு நிற்கிறதுக்கு கர்த்தருடைய மனிதர்களோடு கூட நிற்கல. நிக்காததுக்கு கொஞ்சம் காரணத்தையும் அதே அதிகாரத்தில் தெபோராலும் பாராக்கும் பாடின பாட்டிலேயே பாடலாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்க, பார்க்கலாம், வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 16வது வசனம். மந்தைகளின் சத்தத்தை கேட்க போதும். சத்தம் கேட்டது, அழைப்பு வந்தது. ஆனா இவங்களுக்கு மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவில் இருந்து இது எனக்கு கம்பளியாட கொடுக்கும், இது எனக்கு பால் கொடுக்கும், இது என் குடும்பத்தை பார்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய தேவைகளுக்கு முதலிடம் கொடுத்து தேவனுடைய இதயத்தையோ தேவனுடைய திட்டத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள விரும்பாத ஒரு கூட்டம். My dear people of God, when you come to the Lord, you are joining an army. Please understand that. You are not only joining a family of God, but you are joining an army. And you have a responsibility to work along the Lord and the war along with your Savior. ஏனென்றால் ஆண்டவர் எபிரேய நிருபத்தில் எழுதுகிறார், பாவத்துக்கு விரோதமாக நிற்பதில். அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம். எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை பாருங்கள். 4வது வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஒரு பெரிய ஆதங்கத்தோடு கூட எழுதுகிறார். I am here in this world not to protect myself. I am here to fight against sin. நல்லா கவனிங்க. நான் சொல்லுகிற வாசனங்கள்லாம் வசனத்தில் தான் இருக்கான்னு யாரோ பார்க்குறாங்க. இவர் என்னெல்லாமோ சொல்றாரு. I read the same Bible which you read. பாவத்துக்கு விரோதமாக இருப்பதில்லை, நான் போராடுவதில்லை, ரத்தம் கூட சிந்த வேண்டிய அவசியம் இருக்கிறதாம். Why today's Christianity is not producing radical Christians? Because we don't get the habit of warring with sin. வில்லியம் பூத்னு ஒருத்தர் இருந்தார். சால்வேஷன் ஆர்மியை நிறுவன அந்த நிருபத்தை அவருடைய இருதயம் அப்படியே துடிக்கும். ஆனால் அவர் ஆளுங்களை ட்ரெயின் பண்ணுகிற விதமே வித்தியாசம். வில்லியம் பூத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரை ஒருத்தர் கேட்டபோது, எங்க நீங்க ஊழியம் செய்வீங்கன்னா, நரகத்தின் வாசல்ல நிற்க விரும்புகிறேன், ஏன்னா அங்கதான் ஐ வாண்ட் டு ஹேவ் மை ஷாப். இன்னைக்கு உலகம் முழுவதும் whether the quality is there or not, but still the Salvation Army work is there. I am amazed to see every country has got something or other by the Salvation Army people. வில்லியம் பூத் என்கிற அவர் எப்பவும் தன்னுடைய மக்களுக்கு லெப்டினன்ட், மேஜர் அப்படிதான் பெயர் கொடுத்திருப்பார் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம். ஜான் என்கிற ஒரு பெரிய பணக்காரன் தன்னுடைய பிசினஸை விட்டுட்டு ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும்னுட்டு அவருடைய அறைக்கு போனான். வில்லியம் பூத் சொன்னாரு, ஐ டோன்ட் ஹேவ் அ ஜாப் ஃபார் யூ. ஆண்டவர் சொன்னார் தானே வந்தேன், சால்வேஷன் ஆர்மியில் இணைஞ்சு வேலை செய்யணுட்டு சொல்லி தானே ஆண்டவர் என்னை கூப்பிட்டு வந்தார். ஐயா, நீங்கள் எனக்கு எப்படியாவது கொடுக்கத்தான் செய்யணும். அப்போ அவன் சொன்னார், ஜான், ஐ ஹவ் ஒன்லி ஒன் ஜாப். வாட் இஸ் அ ஜாப்? மீட்டிங் வர்றவங்க ஷூவை கழட்டி வச்சுட்டு வருவாங்க, அதை க்ளீன் பண்ணி நீ ரேக்கில் வைக்கணும். அவங்க திரும்ப வரும்போது அதை திரும்ப கொடுக்கணும். நீங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? I was a big man, I was a CEO of a company, I was having such a say, and you are giving me a job. ஆனால் ஜான் அந்த வேலையை செய்தார். 2 years. 2 years he was faithfully doing that job. அவரை ஒருத்தர் கேட்டபோது சொன்னாரான், ஜான், are you not ashamed to do this job? You are such an educated fellow. You were a rich man, but now you joined this man who is seeing
the Christian ministries of Warfield இந்த வில்லியம் பூத்தோட சேர்ந்துட்டிய. அவர் சொன்னாரா, இல்லை, ஐ எம் பார்ட் ஆஃப் தட் ஆர்மி, ஃபினிஷ். வருஷத்தில் ஒரு நாள் சால்வேஷன் ஆர்மி ஃபண்ட் ரைசிங்க்குன்னு ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. எல்லா ஸ்பான்சர்ஸையும் கூப்பிடுவாங்க. கர்த்தர் அந்த வருஷத்தில் செய்ததை சொல்லுவாங்க, என்ன பிளான் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கள பிளட்ஜ் பண்ண சொல்லுவாங்க. அது சால்வேஷன் ஆர்மியுடைய வழக்கம். That was the day they raised the fund for the whole year. முழு வருஷத்துக்கும் அவங்க பிளட்ஜ் பண்ண சொல்லுவாங்க. பிளட்ஜ் பண்ண பிறகு அந்த மீட்டிங்கில் வில்லியம் பூத் பேசுவார். அவருடைய பேச்சில் எப்பவும் ஃபயர் இருக்கிறதுனால ஜனங்கள் கமிட் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. முழு வருஷத்துக்குரிய பட்ஜெட்டையும் அவங்க அதில் கொடுத்துருவாங்க, பிளட்ஜ் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. One day, William Booth was very sick, he couldn't stand. ஜனங்கள் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. கூட்டத்தை ஆரம்பிக்காம வேண்டாமான்னு சொல்லி அவருடைய அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, கூட்டத்தை ஆரம்பிக்குமா? கமான், why do you stop the meeting? People have come. எல்லாம் பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ். இவங்க எதிர்பார்க்காங்க, ஐயோ வில்லியம் பூத்தை நீங்கள் கொண்டு போகலன்னா இந்த வருஷத்துக்கு நம்ம ஊழியமே நிற்கணும்னுட்டு. வில்லியம் பூத் சொன்னாராம், ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரீச் டுடே. தென் ஹூ வில் ப்ரீச்? என்னால் எந்திரிக்க கூட முடியல, என்னால் நிற்க முடியல, எனக்கு ஃபீவர், ஹை ஃபீவர், அண்ட் ஐ எம் ஹேவிங் கிடினஸ், ஐ குட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பூத் ஸ்டபர்ன் ஆகிட்டார். கூட சேர்ந்தவங்களாம் சொன்னாங்க, நாங்கள் உங்களை கொண்டு போய் இப்போ ரெண்டு பக்கம் பிடிச்சி நிறுத்திக்கிடுறோங்கய்யா, நீங்கள் ஃபியூ வேர்ட்ஸ் அட்டர் பண்ணாலே போதுங்கய்யா, எல்லாருடைய இருதயம் துடப்படும், நம்ம தேவையான காரியத்தை ஆண்டவர் செய்வார்னுட்டு வில்லியம் பூத் சைட. அப்போ ஹூ? ஜானா? ஆமாம். எந்த ஜான்? அந்த ஷூ எல்லாம் எடுத்து ரேக்கில் வச்சுக்கிட்டு இருக்கான அந்த ஜான். கேன் ஹி ப்ரீச்? ஹி இஸ் நாட் அ ப்ரீச்சர் ஃபார் த பாஸ்ட் 2 years. Go and ask him to preach. அவர் போய் வீட்டில் சூட்டெல்லாம் வேண்டாம், இருக்கிற கோலத்தில் வர சொல்லு. John preached, and the history of Salvation Army says that was the year they got double portion of their collection. His words went forth like an arrow. I was amazed to read this. எனக்கு அது ஆச்சரியம். அந்த ஜான் அதுக்கு பிறகு போய் இன்டர்வியூ கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், கரங்களை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். என்னை ட்ரெயின் பண்ணது ஆண்டவர் ஷூ தடைக்கிற இடத்துல. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தது, நான் ஒரு ஆர்மியில் இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நான் அந்த வாய்ப்பை நான் உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதை உபயோகப்படுத்தினாராம். Do you believe that you have joined a battalion? You may not be in the limelight today. You may not have a big job to do. பெரிய வேலை உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, பெரிய காரியம் நீங்கள் சாதிச்சது மாதிரி தெரிஞ்சிருக்காது. பட் இஃப் யூ ஆர் பிலாங்கிங் டு ஒன் பட்டாலியன், ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் TCF should behave like a battalion and everybody must be ready for anything. Hallelujah. மந்தே சத்தம் கேட்க உட்காந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு தெரியும் பாருங்க, 17வது வசனம் 5:17. குடாக்களில் இவங்க எல்லாம் செட்டில் வித் தேர் ஜாப். பக்கத்தில் இருங்க, கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை பற்றி தான் சொல்லியிருக்கோ. I'm happy with my job, brother. I'm happy with my job. I'm happy with my job. கீழையாத்தின் மனுஷர் யோர்தானுக்கு அந்த கரையில் இருந்துட்டாங்க, தான் மனுஷர் கப்பலில் இருந்துட்டாங்க, ஆசேர் மனுஷர் கடற்கரையில் தங்கிட்டாங்க. அவங்க சேர முடியல. ஏன்னா கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம்
யுத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை பூவில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை பூவில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமா இன்ப கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாம் இன்ப கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை. கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை. கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா. ஐயா, 55 வருடங்களுக்கு முன்னதாக இயேசு என்னை தேடி வந்த பின்பு 5 வருஷம் நான் கம்பெனியில் தான் வேலை செஞ்சேன். 9 hours I was in the company working. Very good company, but at the same time very disciplined company. I had to work and work and work for 9 hours. பட் வெளியே வந்து 5:15 மணிக்கு நீ ரோட்டில் பார்க்கலாம். ஒரு 100 பிள்ளைங்களை கூட்டி வச்சு அவங்களுக்கு முன்னதாக நான் ஆண்டவரை சொல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். 6 hours I used to work for the Lord. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி 5 years continuously. ஏர்லி மார்னிங் 3 o'clock 4:30 வரைக்கும் டான் ப்ரீச்சிங் போயிடுவாங்க. சாயங்காலம் வாலிபர்களை கூட்டி கொண்டு போய் அவங்கள வச்சு சில்ட்ரன் கிளப் நடத்துவேன். ஒரு வாரத்தில் 800 சில்ட்ரன் நான் மீட் பண்ணுவேன். அதுக்கு பிறகு பைபிள் ஸ்டடி எடுப்பேன் கூட்டத்துக்கு. அதுக்கு பிறகு ஆராதனை நடத்துவேன். அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் மீட்டிங் 2.5 hours ஜனங்களோடு கூட தேசத்துக்காக ஜெபம் பண்ணோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 9 o'clock onwards until சாட்டர்டே 5 o'clock வரைக்கும் தேவனை நோக்கி தேசம் ஆண்டவரை அழிகிறது என்று அழுவோம். சண்டே ஓப்பனாக இருக்குது. சாயங்காலத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவேன். காலையில் ஆராதனை 6 hours a day I was working. So you cannot tell me we don't have time. ஏன்னா அங்கே பாராக்கோட சேர்ந்து கொண்ட ஆளுங்களை பற்றி ஒரே ஒரு லைன் மட்டும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். துளித்தது உன் ஜனங்களுக்குள்ளே
பென்யமீன் மனுஷர் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகள் பின் சென்றார்கள். யாரு? எழுதுகோல் பிடிக்கிறவங்களா? அதான் கம்ப்யூட்டர் மட்டும்தான் தெரியும், கத்தி தெரியாது. எழுதுகோலை பிடிக்கிறவன் சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், எனக்கு பட்டையெல்லாம் பிடிக்க தெரியாது, ஐ நோ ஒன்லி ஹேண்டில் ஹவு டு ஹேண்டில் மை பென். But when God comes down for war, I will join that salvation. எழுதுகோலை பிடித்து இருக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். அடுத்த 15வது வசனம். பிரபுக்கள் இருந்தார்கள். போதும். The top leaders, அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதிபதிகள், பிரபுக்கள், everybody joined. அங்க ரேங்க் அண்ட் ஃபைல் எல்லாம் பார்க்கறது இல்லை. ஆண்டவர் வந்திருக்கிறாரு, ஆண்டவர் யுத்தம் பண்ண போறாரு, நான் ஜாயின் பண்றவளதான். இப்போ கடைசி ஆளை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், டைம் இல்லை. தெபோராவை குறித்து இன்னொரு நாள் எப்போது வரும்போது பேசலாம். நமக்கு எல்லாருக்கும் தெபோரா காலத்தை தெரிஞ்சிருக்கலாம், பாராக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் தெரியாத ஆளை பற்றி பேச போகிறேன். ஒரு ஆளை குறித்து ப்ராஃபஸி உண்டாயிருந்தது. வாசிக்கலாம் 4வது அதிகாரம் 8வது 9 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தா போதும், போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமா வருவேன். ஆமா, the glory, that the final honor will not go to you. போதும். யார் கையில் ஒப்பு கொடுப்பார் சிசராவை? யார் அந்த ஸ்திரீ? யாகேலா. உங்களுக்கு பேர்லாம் தெரியுமா? அவளை பற்றி ப்ராஃபஸி முன்னாலே இருக்கு. பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பற்றி முன்னாலே ஒரு ப்ராஃபஸி இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப் இல்லை. எப்பா உன்னை பற்றி கொடுத்துரு, நோ 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 ஐடியா. யாகேலுக்கு யாராவது சொன்னாங்களா வாங்க கையில் தான் சிசராவை கொடுப்பாருன்னுட்டு? இல்லை, நோ 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 ஐடியா. நிறைய பேருக்கு என்ன கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லியிருந்தாலும் தெரியாமல் இருக்கலாம். பரவாயில்ல, சொல்லுங்க, பரவாயில்ல. சொல்லுங்க, வெளிப்படுத்தினா போகிறேன். என்ன வெளிப்படுத்தணும்? என்ன வெளிப்பாடு வேணும்? ஏதோ உலகம் எங்கும் போன்னு சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு வெளிப்பாடு வேணுமா? எந்த உலகத்துக்கு போகிறது? Sir, many times we just postpone, we push the call of God. When we are called to join the war or the battle, many times we say, எனக்கு ஒன்றும் பெருசாக அழைப்பு தெரியலையே. யாகேல யாரையா கூப்பிட்டா? தெபோரா முன்னாலே ப்ராபஸி சொல்லி வச்சிருந்தா. ஆமாம், ஒரு பெண்ணுக்கு தான்னுட்டு. யாகேலுக்கும் தெரியாது, தெபோராக்கும் தெரியாது, பாராக்குங்க தெரியாது. இவன் சிசரா டயர்டாகி வர்றான். எங்கே வரான்? யாகேல் இருந்த அந்த கூடாரத்துக்கு வரான். அவன் பார்த்தா, டயர்டாக பார்த்தா, அவன் கேட்டான், எனக்கு தண்ணி கொடுன்னா. உடனே எனக்கு கொடுத்துட்டா, பால் கொடுத்தா. பாலை கொடுத்து படுக்க போட்டா ஒரே போட்டா. அது வீட்டில் போய் படித்து பாருங்க. இட்ஸ் an enjoyable narration. ரொம்ப அழகா அதில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்றா பாருங்க, 18வது வசனம். பயங்கர வெல்கம். அவளுக்கு தெரியாது சிசரா என் கையில் தான் சாக போறான்னுட்டு. நல்லா கவனிங்க, பாராக்கு கூட பயப்படுறான். 10,000 பேர் இருக்க ஆள் பயப்படுறான். ஆனால் அந்த ஒரு பொம்பளை பயப்படல. அல்லேலூயா. யார் சொன்னது பலவீனமான பாண்டவங்கன்னுட்டு? யார் சொன்னது பலவீனமான பாண்டன்ட்டு? நான் எப்பவும் சொல்லுவேன், என்ன ஒருத்தர் முஸ்லீமை மாற்றுறதுக்கு 6 மாதம் ஒரு பெரிய முஸ்லீம் குரு, முஸ்லீம் தலைவர்களை உருவாக்குறவர் மௌல்வி இஸ்ரேல் அகமதுன்னு பேர். அவர் பெரிய பெரிய சுவிட்சர்லாந்து கொண்டு வர்றாரு. நானும் அவரோட கடைஞ்சி 6 மாதம் டெய்லி 2 மணி நேரமாக சண்டை போடுவோம்.
அவர் இந்த புஸ்தகத்தில் எப்படி எழுதியிருக்கும் பாரு, அந்த ஹிஸ்ட்ரியில் எப்படி எழுதியிருக்கும் பாரு. நானும் சண்டை போட்டு நான் அவரை கிறிஸ்தவர் ஆக்க ட்ரை பண்ணி, அவர் என்னை முஸ்லீம் ஆக்க ட்ரை பண்ணி 6 மாதம் போராடி கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் கையை பிடிச்சிக்கிட்டே வந்தார். பிரதர், எனக்கு காய்ச்சல் அடிக்குது. அவர் இந்த கிரேக்க வைத்தியம் படித்தவர். கையை பிடிச்சிட்டு சொன்னார், கொஞ்சம் துளசி இலையை கொண்டு வந்தார். கொண்டு வந்து உங்கள் ஒய்ஃபை கொஞ்சம் டீ போட்டு குடிக்கிறீங்களான்னு சொன்னார். நான் வீட்டில் போய் கிச்சனில் போய் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், ஏம்மா டீ போட்டு கொடு. அவள் டீயை போட்டு என்கிட்ட கொடுக்கல, நேராக கொண்டு அவட்ட பையா லீஜேன்னார். உடனே எந்திரிச்சுன்னார், பிரதர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னாரு. எனக்கு ஒன்றும் விளங்கலை, எனக்கு ஒன்றுமே விளங்கலை. என்னையா இவ்வளோ நாளும் நான் போட்டு போராடிக்கிட்டு இருக்கேன், 6 மாதமாக போராடிக்கிட்டு இருக்கேன், இவன் வந்து பையான். நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னுட்டு. என் வாழ்க்கையில் அவருக்கு 52 வயசு அப்போ. என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் எ லேடி கேம் அண்ட் செட் பையா லீஜியே. நான் சொன்னேன், இது எனக்கு தெரிஞ்சுன்னா நிறையா டீ போட்டு கொடுத்துருப்பேனே. I baptized him. He became a Bible teacher in Gujarat. Now he is no more. சின்ன ஆக்ட் தான் பெரிய ஆளை தட்டி விட்டுச்சு. கவனிங்க, என் மனைவி அதனால தான் அடிக்கடி சொல்லுவான், கொஞ்சம் எங்கிட்டலாம் ஜாக்கிரதையாக இருங்க, நாங்கள் எலும்புலேருந்து வந்தவங்க, நீங்கள் மண்ணிலேருந்து வந்தாங்க. Do not neglect the women's power in the family, in the church. There is power, big power behind the women. My dear sisters, get courage, cheer up. உங்கள் கையில் தான் சத்துருவை கொடுக்க போகிறாரு. உள்ளே போனா தண்ணி தான் கேட்டான், பாலை திறந்து கொடுத்தா. அதில் இன்னொரு வசனம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும்னு சொல்கிறேன். 19ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 மூடினாள். ம் I cannot get along with a lie. That was her understanding. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, யாராவது அங்கிள் வந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா, இல்லைண்டா டாடி டயர்டாக இருக்கிறேன். சில நேரங்களில் நம்ம பிள்ளைங்க காட்டி கொடுத்துருவாங்க, எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிற கதை தான். ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் ஐ வாஸ் டெட் டயர்ட், ரொம்ப டயர்டாகி என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, எப்பவும் சாதாரணமாக 11 o'clock படுக்கைக்கு போடுவேன். அன்றைக்கி 9:30 போயிட்டு லுங்கியெல்லாம் கட்டி நான் போர்வை எடுத்துகிட்டு போடும்போது எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா, சும்மா ஜஸ்ட்டு ஒரு 3 months இருந்தா ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அங்கே மெயின் வாசலில் போய் அங்கே 2 பேரும் என்னை தேடிட்டு வந்திருக்காங்க. ஒரு பிள்ளையை தூக்கிட்டு, கைப்பிள்ளையை தூக்கிட்டு 2 பேர் தேடி. அங்கே இருந்துகிட்டே சொல்கிறா, அங்கிள். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அங்கிள் உயிரோடு தான் இருக்கிறாருன்னுட்டு. நான் சொல்கிறேன், பாதகத்தி இங்கே வந்து கேட்கக்கூடாதா, நான் சொல்லியிருப்பேனே அங்கிள் தூங்கிட்டார்னு போய் சொல்லு. I was dead tired, not even thinking of anything. வேறு வழி இல்லாமல் போய் அந்த கப்பலை பார்க்க போனேன். என் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்து போனேன். அந்த 2 பேரும் கண்ணீரோடு சொன்னாங்க, அண்ணே நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு வந்திருந்தோம், இன்னைக்கு பெரிய அண்ணன் நம்மளை பார்க்க வரலன்னா the whole family will commit suicide. சின்ன பிள்ளையும் நாங்களும் கமிட் சூசைட் பண்ணணும்னு வந்திருந்தோம். நாங்கள் இதை சொல்லிட்டு தான் வந்தோம் வழியில். நம்ம இதான் சைன். அண்ணன் வீட்டு போய் தட்டுறோம், கதவை திறந்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி, இல்லைன்னா we will commit suicide. எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ அந்த கத்தினவளுக்காக சோத்துறோம். இங்கே யாகையில் தெரியுமா, போய் அவனே செக்யூரிட்டியாக வைக்கிறாரு. இல்லைன்னு சொல்லிடுமா, அது இல்லை. That is not possible with me. I can give you, instead of water, I can give you milk. I can give you protection.
ஐ கேன் கிவ் கம்ஃபர்ட். பட் நீ என்னைய போய் சொல்றியா, அது முடியாது. ஒன்றுமே தெரியாது ஆகேலுக்கு, அவளை பற்றி சொன்னதும் தெரியாது, அவள் கையில் தான் சிஸ்டரா சாக போகிறான்னு தெரியாது. ஆனால் தேவன் அவருடைய காலடியில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். உன்னை குறித்து உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னையும் உபயோகப்படுத்த முடியும். She was a forgotten Lord. She was not in the warfare. சிசரா ஓடி வந்து அங்கே தான் வருவான்னு தெரியாது. ஆனால் இழுத்து கொண்டு வர்றது யாரு? மூக்கனங்கயிறு போட்டு இழுத்து கொண்டு வர்றது யாரு? கர்த்தர். I will bring them down. இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். எழுத்துக்கோலை பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் ஆட்டு மந்தையில் இருக்கவங்களுக்கு தெரியல. பிரதர் என்ன ஃபெல்லோஷிப் பிரதர், அப்படியே பாடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே போல இருக்கும். அதனால தான் நிறைய பேர் ஒர்ஷிப்பிலே இருந்துட்டான், மந்தைகளின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டான். தனியாக இங்கேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு வனாந்தரத்துக்குள்ளே எங்கன்னு ஒரு அப்பாயின்மெண்ட், எத்தனை பேர் உடனே துள்ளி குதிச்சு போவீங்க. அங்கே ஒருத்தன் ஆடு மேட்ச் இல்லை ஒட்டை மேட்ச்சுக்கிட்டு இருக்கான், அவனை ஆண்டவர்கள் நடத்துறதுக்கு ஒன்றை தான் நம்பி இருக்கிறான்னா போவீங்களா? The simple answer is I am available. நான் கர்த்தருக்கு, அவருடைய வேலைக்கு, அவருடைய யுத்தத்தை நடத்திக்கிறதுக்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறவளை மாத்திரம் தேவன் தேடி வந்திருக்கிறார். ஆண்டவரே, உங்கள் பட்சத்தில் நிற்க வரல, மேரோசை சபியுங்கள்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவரே, நான் சாபத்தின் சந்ததி இல்லை, நான் ஆசீர்வாதத்தின் சந்ததியாக இருக்க விரும்புகிறேன். தந்தை என்னை இயேசுவேன்னு பாடுறோம். அருமையான சகோதரன் வெஸ்லி அந்த கவியை மாத்திரம் பாடுவார். என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். அந்த கவியை மாத்திரம் பாடும்போது எல்லாருடைய கண்களும் மூடி இருக்க, உங்களை இன்னொரு நேரம் ஆண்டவரே ஐ எம் அவைலபிள் ஃபார் த வார் அண்ட் த பேட்டில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திஸ் இஸ் த டைம்.